ஃபிஃப்த் சம் பார்க்கலாமா? போன சம் மாதிரி இது வந்து அடுத்த மாடல். ஸோ இதுக்கான கிவன் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கான கிவன் அது ஏன்னது 2 4 6 10 12. பி என்னது 0 1 2 4 5 9. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் டிவைடட் பை 2 மைனஸ் 1. இந்த சம் தான் அதிக பேர் எப்படி போடுறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம் எப்படி போடுறதுன்னா, ஒரே நிமிஷம் இருங்க அண்ணா. லேப்டாப் சார்ஜர் எப்படிண்ணா போறது? லேப்டாப் சார்ஜர் ஓகேண்ணா. லேப்டாப் சார்ஜர் போட்டாச்சு மக்களே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸுக்கு ஒரு வேல்யூவாக கொடுப்போம்ல, முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? முன்னாடி சம் பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. ஸோ சொல்யூஷன் போட்டு எக்ஸுக்கு ஏல இருக்கிற வேல்யூ தான் கொடுத்துட்டு வரணும். எக்ஸுக்கு 2 கொடுத்தா எஃப் ஆஃப் 2னது 2/2 minus 1. ஸோ 2ல 2 போயிடுச்சுன்னா 1 minus 1. 1 minus 1 0. 2 divided by 2. 2 divided by 2. ஓகேங்களா? ஸோ அதனால ஞாபகம் வச்சுங்க. 4. நெக்ஸ்ட் வந்து 4. எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 divided by 2 minus 1. 4 divided by 2னா என்னது? 2 minus 1 வந்து 1. x equal to 6. f of 6 வந்து 6 divided by 2 minus 1. 3 minus 1 2. ஸோ டிவைட் பண்ண தெரியலனா அது உங்கள் ப்ராப்ளம். ஓகேங்களா? x equal to 8. டிவைட் வந்து தனியாக யூடியூப் வீடியோ போடுறேன். ஓகேவா? பார்த்து கற்றுக்குங்க. f of 8 equal to 8 divided by 2 minus 1. 4 minus 1 3. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் போட்டாச்சா? இன்னும் 10 இருக்குது, 12 இருக்குது. ஸோ 8 அவங்க கொடுக்கல, நம்ம 8 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்படியே ஒரே ஃப்ளோவில் வந்துட்டோம். ஸோ 8 அடிச்சிடலாம். x equal to 10. 10னா f of 10 equal to 10 divided by 2 minus 1. 10 divided by 2 என்னது? 5 minus 1. 5 minus 1 4. Next x equal to 12. f of 12 என்னது? 12 by 2 minus 1. 6 by 1 5. ஸோ இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஆர்டர் பேர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஆர்டர் பேர். செட் ஆஃப் ஆர்டர்ட் ஆர்டர்ட் பேர்ஸ். ஆர்டர் பேர்ஸ்னா என்னது? நம்ம இப்படி ஒரு பாக்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா? பாக்ஸ் வந்து டேபிள், சாரி. செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்னா என்னது? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம்? செட்டுனா ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 கொடுத்தா என்ன வருது? 0 வருது. 3 கொடுத்தா 4 கொடுத்தா 1 வருது. 6 கொடுத்தா 2 வருது. 10 கொடுத்தா 4. நெக்ஸ்ட் தென் 12 கொடுத்தா 5. ஸோ இதெல்லாம் வந்திருக்கா? இதெல்லாம் எழுதிக்கணும். ரெண்டாவது சம் வந்து டேபிள் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ 2 4 6 10 12 நீங்கள் டேபிள் போட்டுங்க. ஸோ 2 கொடுத்தா 0 1 2 4 5. ஸோ அர்ச்சமாகவே அர்ச்சினே இருக்கணும். அதுதான் இந்த சம்மோட வேலை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான். இதில் தான் இருக்குது இந்த விஷயம் ஃபுல்லாக. இதில் மட்டும்தான் இருக்குது. இது மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே ஓரளவுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சிங்க. நெக்ஸ்ட்டு மூணாவது சம்னா இது. மூணாவது சம் கொஞ்சம் மேலே எழுதிக்கலாமா? கிராஃப் போடணும். மூணாவது சம். ஸோ மூணாவது சம் என்னது? ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்னா இது ஒரு ஏ, இது ஒரு பி, இங்க ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ். ஏல இருக்கிற பசங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற வீட்டுக்கு போயிட்டு கேர்ள்ஸா மாறிடுறாங்களோ, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட கூடிக்கிறாங்க. 2ல இருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் போயிட்டு என்ன வருது? 2 கொடுத்தா 0, 4 கொடுத்தா 1, 6 கொடுத்தா 2, 10 கொடுத்தா 4, 12 கொடுத்தா
5. ஸோ இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் போட்டுக்கணும். ஓகேங்களா? இவங்களாம் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வீட்டுன்ற போய் பின்ற ரெஃபரன்ஸில் 0 1 2 3 அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 4th சம் கிராஃப். ஸோ இந்த கிராஃபை கண்டுபிடிச்சோன்னா ஈஸி. கிராஃபுக்கு நம்ம வரைஞ்சிருவோம். வந்தாச்சு. இது எக்ஸு, இது ஒய். இதில் ஏல இருக்கிறதெல்லாம் எழுதணும். 1 2. இதில் அதிகமாக 12 போகுது, அதனால் ஸோ சின்ன சின்னதாக எழுதிங்க. இதில் 9 போது தான் போகுது. 1 4 7. இது கண்டுக்க மாட்டாங்க அவ்வளோ. நீங்கள் ரெகுலராக ஒரு பேஜ் எடுத்து போட்டாலும் இது சும்மா தான், 1 மார்க் தான். ஓகேங்களா? ஸோ 1, ஃபஸ்ட்டு 2, 0 2, 0 இதை இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்து எழுதினாலே உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து 2, 0 2, 0னா இந்த லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்கும். ஸோ 2, 0. எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து நகரவே நகராது. அப்புறம் 4 கொடுத்தனா 1க்கு வருது. 4, 1. நெக்ஸ்ட் 6 கொடுத்தனா 2 6, 2. அப்புறம் 8 கொடுத்தனா 3 8, 3. சாரி 8 இல்லை நம்மக்கிட்ட. 10, 4 ஸ்ட்ரெயிட்டா 10, 4. அப்புறம் 12, 5 ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணால் உங்களுடைய ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதுதான் உங்களுடைய கிராஃப். ஸோ இந்த மாதிரி கிராஃப்லாம் போட்டோம்னா உங்களுக்கு மார்க் அதிகமாக தருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுலேயே இந்த 2 சம் தான் 10th சப்ஜெக்ட்லேயே இந்த 2 சம் ரொம்ப 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 ஈஸியான சம். ஸோ இந்த ஈஸியான சம்மை நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா இது 2ல் 1 கன்ஃபார்மாக வரும் பப்ளிக்கில். இப்போ 5 மார்க்கு ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுங்க, வெறும் 5 சம் பார்த்து. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 6வது சம்.